அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஆன்மீக தகவலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, கத்திரி வெயில், அதாவது அக்னி நட்சத்திரம் வந்து ஆரம்பிக்கிறது இல்லையா? இந்த 4ஆம் தேதியிலேருந்து, அதாவது மே 4லேருந்து மே மாதம் 28ஆம் தேதி, தமிழ் மாதத்தில் பார்த்திங்கன்னா 21ஆம் தேதியிலேருந்து அது வைகாசி 14ஆம் தேதி வரையும் இந்த கத்திரி வெயில், அதாவது அக்னி நட்சத்திரம் இருக்கும். அதாவது அக்னி நட்சத்திரம்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அதாவது வெயில் ஜாஸ்தியாக இருக்கும். ஏன் இந்த மாதம் மட்டும் சித்திரை மாதத்துலேருந்து வைகாசி மாதம் வரையும் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, சூரியன் வந்து ஒவ்வொரு மேஷத்துலேருந்து மீனம் வரையும் ஒவ்வொரு ராசி கட்டமாக போயிட்டே வருவார். அப்படி வரும்போது மேஷந்தான் ஃபஸ்ட்டு வீடு. அந்த வீட்டில் அதாவது கிருத்திகை நட்சத்திரத்தை கிருத்திகையோட நட்சத்திரத்தில் வரும்போது ரொம்ப வெயில் அதிகமாக இருக்கும். மீதி நட்சத்திரத்தை விட கிருத்திகைன்றது செவ்வாயோட ஆதிக்கம் பொருந்திய நட்சத்திரம். அது சூரியனோட நட்சத்திரமாக இருந்தாலும் செவ்வாயோட ஆதிக்கம் பொருந்திய நட்சத்திரன்றதுனால அந்த நட்சத்திரத்தில் வரும்போது, அதாவது பரணி 3ஆம் பாதத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகிடும். இது ஸ்டார்ட் ஆகி கிருத்திகை அப்புறம் ரோகிணி 1ஆம் பாதம் இருக்கிற வரையும் இந்த வெயில் காலம் இருக்கும். இதை தான் அறிவியல் பூர்வமாக சொல்லியிருக்காங்க. அறிவியல் பூர்வமாக பார்க்கும்போது பூமிக்கு அருகில், அதாவது சூரியனுக்கு அருகில் பூமி வர்றதுனால ரொம்ப வெயிலும் ஜாஸ்தி ஆகுன்றதும் சொல்லியிருக்காங்க. இந்த அக்னி நட்சத்திரத்தில் என்னென்ன செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மெயினாக கிணறு தோண்டக்கூடாது, விதை விதைக்கக்கூடாது, மரம் வெட்டக்கூடாது, குளம் வெட்டக்கூடாது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. இதை ஏன்றது நம்ம கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. கிணறு தோண்டும் போது தண்ணி வரலைன்னா அது ப்ராப்ளம் ஆகும். மரம் வெட்டும் போது இந்த வெயிலுக்கு கண்டிப்பாக எல்லாருக்குமே காற்று தேவை. அதனால மரம்லாம் வெட்டக்கூடாது. குளம் வெட்டினாலும் அந்த டைமில் இருக்காதுன்றதுனால விதையும் விதைக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்யக்கூடாது. எதெல்லாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, கல்யாணம் பண்ணலாமான்னா கல்யாணம் கூட பண்ணாமல் இருக்கிறது பெஸ்ட்டு. கத்திரி மாதம் இவ்வளோ நாள் தள்ளி போட்டதை இன்னும் கொஞ்ச நாள் கத்திரி முடிஞ்சதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணால் ரொம்ப நல்லது. சீமந்தம் பண்ணலாமான்னு கேட்பாங்க. சீமந்தம் கூட அது வேறு வழியில் சீமந்தம் அந்த மாதம்தான் பண்ணி ஆகணும். இல்லைன்னா குழந்த பிறந்துடும் சீக்கிரமாக. அதனால் சீமந்தம் பண்ணலாம். வீடு கட்டுறது கூட, வீடு கிரகப்பிரவேசம் பண்ணுறது கூடாது. ஏன்னா முடிஞ்ச அளவுக்கு தள்ளி போடலாம். பண்ணியே ஆகணுன்ற பட்சத்தில் மட்டும் பண்ணலாமே தவிர, கிரகப்பிரவேசத்தை கூட கத்திரி வெயில் முடிஞ்சதுக்கப்புறம், அக்னி நட்சத்திரம் முடிஞ்சதுக்கப்புறம் செஞ்சுக்கலாம். இல்லை வீடு மாறணுன்றது கூட அதே மாதிரி தான். வீடு மாறியே தீரணும், வேறு வழி இல்லை அப்படின்னும் போது மாறிக்கலாம். இல்லைன்னா நம்ம கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி கூட மாறிக்கலாம். அதே மாதிரி மொட்டை அடிக்கிறதெல்லாம் கூட கூடாது. ஏன்னா மொட்டை அடிக்கும் போது வெயில் ஆல்ரெடி ஏற்கனவே ஜாஸ்தியாக இருக்குது. இந்த டைமில் மொட்டை அடிக்கிறதும் நல்லது கிடையாது. இந்த கத்திரி வெயிலில் என்னென்ன செய்யலாம்னு சொல்லி பார்த்திங்கன்னா, நீர்மோர் தானம்லாம் ரொம்ப செய்யலாம். ரொம்ப ரொம்ப விசேஷமானது. இந்த வெயில் காலத்தில், அதாவது இந்த கத்திரி அக்னி நட்சத்திர காலத்தில் முடிஞ்ச அளவுக்கு நம்ம வெளியில் போகாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா இந்த சூரியன் சுட்டு எரிக்குது பார்த்திங்களா, இதில் மயக்கமே வர்றது அளவுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு தான் வெயில் ஜாஸ்தியாக இருக்குது. இந்த நேரத்தில் நீங்கள் நிறைய தண்ணி குடிங்க. வெளியிலலாம் போகும்போது குடையெல்லாம் எடுத்துகிட்டு போங்க. முடிஞ்ச அளவுக்கு கேர்ஃபுல்லாக இருங்க. மத்தியான நேரத்தில் போகாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா மத்தியான நேரன்றது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் இந்த வெயில். முடிஞ்ச அளவுக்கு அந்த டைமில் தவிக்கிறது ரொம்ப நல்ல விஷயங்கள். அதுக்கப்புறம் பார்க்கும்போது வெளியில் போகும்போது கண்டிப்பாக குடை எடுத்துகிட்டு போங்க. உணவு கூட இந்த மாதிரி இந்த காரமான உணவுகள்லாம் சாப்பிடாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. காரமான உணவுகள், அப்புறமா இந்த டைமில் தான் பார்த்திங்கன்னா அம்மைகள்லாம் நிறையா போடும். ஏன்னா சூட்டு, ஏற்கனவே பாடி சூடு, அப்புறம் இந்த உடம்பு சூடு எல்லாம் சேர்ந்து இந்த வெயிலோட தாக்கமும் ஜாஸ்தியாகி இந்த டைமில் தான் அம்மைகள்லாம் போடும். அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்துக்குங்க. அதை தவிர பார்க்கும்போது நீர்மோர் நிறையா குடிங்க. அப்புறமா இதுக்கு தான் மாரியம்மனுக்கெலாம் கூழ் ஊற்றுறது இதெல்லாம் கூட இருக்குது. இந்த மாதிரி எல்லாருக்கும் கொடுத்துட்டு நம்மளும் செய்யலாம். கோடை காலத்தில் இந்த மாதிரி நீர்மோர் பந்தல் வச்சு எல்லாருமே கொடுப்பாங்க. நம்மளும் கொடுக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு தானங்கள்லாம் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயங்கள். அதே மாதிரி அடுத்தவங்களுக்கு தானம் கொடுத்துட்டு நம்மளும் நீர்மோர்லாம் குடிக்கலாம். ஏன்னா இந்த நீர் சத்து நமக்கு எவ்வளோக்கு எவ்வளோ முக்கியன்றது உங்களுக்கே தெரியும். அதே மாதிரி கரிகாலில் கூட நீர் சத்து உள்ள கரிகாலெலாம் எடுத்துக்கலாம். அதாவது பூசணிக்காய், அப்புறமா முள்ளங்கி, இந்த மாதிரி நிறைய கரிகால் இருக்கு இல்லையா, நீர் சத்து உள்ள கரிகாலெலாம் நிறையா எடுத்துகிட்டு வரும்போது உடம்புக்கு ரொம்ப நல்லது. அப்புறம் கூழ் வைக்கிறதுன்னு சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி கூழெல்லாம் கூட கம்பங்கூழ், கேப்பங்கூழ் இதெல்லாம் கூட செஞ்சு அடுத்தவங்களுக்கும் கொடுத்துட்டு நம்மளும் குடிக்கலாம். ரொம்ப ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதனால் இப்போ அது பார்த்திங்கன்னா இளநீர், நுங்கு இந்த மாதிரி சீசனில் தான் ஃபஸ்ட்டு வரவே வரும். ஏன்னா ஆண்டவன்
எந்த காலத்தில் எது கொடுக்கணும்னு சொல்லிட்டு தெரிஞ்சு தான் கொடுத்துருக்கான். இந்த டைமில் தான் பார்த்திங்கன்னா நுங்காக இருக்கட்டும், இளநீர், அதுக்கப்புறம் தர்பூசணி பழம்னு சொல்லிட்டு கோடைக்கு ஏற்ற கறிகாலெலாம் கூட இப்போ அந்த பழமோ காயோ எல்லாம் இந்த டைமில் தான் நிறையா இருக்கும். ஸோ இந்த கோடை காலத்தை நல்லா நீர் சுண்ட காயை சாப்பிட்டு எல்லோரும்